தேங்க்யூ ஆல். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட அழைப்பை ஏற்று வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பித்து கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் டைரக்டர் மட்டும்தான், ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் வந்து நான் வந்து கதை சொல்றதுக்காக நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ யாரும் வாய்ப்பு தரல. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோட ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொல்றது, ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நடிகர் ராதாரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒவ்வொரு டிராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான டிராமாவை சந்திச்சு கடைசியா இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்துல வந்து நான் பாடல் எழுதல, கடைசியா வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்துல இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வந்திருக்கக்கூடிய பிரஸ் மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவா இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடா பண்றேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்த ஒரு சாதாரண பையன், சினிமால ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாவே வாழ்க்கையில பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமால பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வந்தப்ப ஒரு டிவி சேனல்ல ஆங்கரா, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாம வந்து ஓடிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல நீங்க உட்காந்துட்டு அங்க பார்க்கும்போது உண்மையா எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணுவார், அதனாலதான் இப்ப கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்த சீரியஸா சொன்னேன் உண்மையாவே. அண்ட் சைவம் ரவி அவரு தான் வந்து இதுல எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்றாங்க. அண்ட் இது நான் கண்ணால எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பாக்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க டீம்ல இருக்க எல்லாரும். அண்ட் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து
ஒரு ஹோல் ஹார்ட்டடா இந்த ப்ராஜெக்ட ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு, சோல்ஃபுல்லா இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமா எனக்கு ஒரு லவ் சாங், அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்க தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையா ஜாலியா இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ சோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும், பட் ஆனா வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பாரு. எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு. சோ சூப்பரா எடுத்திருந்தாரு, அவ்வளவு வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால பார்த்தேன். தேங்க்யூ சோ மச் ப்ரோ, என்னையும் அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர், அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணனால நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பா உங்களோட பிளெஸிங்ஸோட இது என்னோட முதல் மேடை நடிகனா, எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து March 21 தியேட்டர்ஸ்ல வருது, எல்லாரும் மறக்காம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இதற்கு சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்றதுக்கு. ஸோ அப்படியே ஒரு மூவியா வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு, எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது ஆக்சுவலி எங்க 3வது படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சாந்தினி எப்படியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி that I'm teaming up with them. சொன்ன மாதிரி March 21 வருது, தயவு செஞ்சு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிரத்து ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி யுவர் அப்கமிங் ஸ்டார். ஆல் தி வெரி பெஸ்ட் அகைன். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்கியராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில நம்மளும் வந்து இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா, வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பாக்குறதுல அவர் கரெக்டா இருப்பாரு. ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியா வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆனந்த், இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேல. ஏன்னா எனக்கு பிரேமம்ல வந்து இவரு, அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியா நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்று தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சார். இங்க இருக்கிறவங்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட வணக்கங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் இல்லை, நிறைய லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கேமராமேன் யாரும் சரியா தெரியல எனக்கு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார், அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா
அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆக்சுவலா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் பிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா கோவிட் டைம் அவர் நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டன்டா அந்த குவாலிட்டியா பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இனிஷியல் டேஸ்ல நம்ம ஷார்ட் பிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலயும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டன்டோ ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸா ஷார்ட் பிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வேல் நான் அந்த டைம்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆங்க ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டா ஆரம்பிச்ச படம். ஆக்சுவலா அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருந்தாரா. ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கு அப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்றேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்துல ஒர்க் பண்ண மெயினா வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்க பாத்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவரு முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரியல. அவரு வந்து அவரும் எக்ஸலண்டா நீங்க ட்ரெய்லர் கார்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ இவங்க எல்லாம் தான் ஒரு லைட் லெஃப்ட் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்க நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்க பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்துல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்க ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்க அடிஷனலா பண்ணியிருந்தோம். இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைம்ல நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம். நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினா இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் கே சித்ராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 million வியூஸ் மேல எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ சித்ராமாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஐயருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் இந்த படத்துல வந்து ட்ராமா டைட்டில் சாங்ல பாடின ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும். நிறைய அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. தேங்க்யூ சோ மச். இந்த படம் வந்து 21st March வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்க இந்த படத்தை எடுத்தது when we came to the business arena, அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட் தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பாக்குறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்க உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்க வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக். அப்புறம் ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ள வந்தாரு. எங்களுக்கு இளமாறன் சார் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. சோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சது. சோ நான் இந்த படத்துல அசோசியேட்டா இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆஸ் வெல் அஸ் தி டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த் நாக்ரோ, சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, சோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலா இந்த டிராமால நீங்க பாத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு சாங்ல ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பாப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா ஒரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியா இருக்கும் இது. சோ கண்டிப்பா அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காது. சோ இந்த படம் வந்து March 21st தியேட்டர்ல வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆல். கொரியோகிராஃபர் ஸ்ரீகிருஷ். இந்த படத்துல 2 சாங் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்வை சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து ஃபுல்லா நியூ கம்மர் ஹீரோ ஹீரோயின் தம்பியை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து ஜென்ரலா நம்ம டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு முழுக்க லைவ் லொகேஷன்ல ஆல் த ரிஸ்க் தம்பி அண்ணன் தான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிருப்போம். ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும். லோக்கல் ட்ரெயின்ல ஷூட் பண்ணிருப்போம், சிட்டியோட டாப் ஷூட் பண்ணிருப்போம், டி நகர் மொத்தமாவே லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க பிரத்யூஷ் பத்ரும் பூர்ணிமா ரவியும். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது காரணம் ஆர்டிஸ்டும் டைரக்ஷன் டீமும் தான்.
அப்புறம் அந்த சாங் பார்த்துட்டு மறுபடியும் அண்ணன் வந்து தாலிலோன்னு சொல்லிட்டு அந்த சாங் போட்டு காமிச்சாரு. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க சித்ராமா பாடினது. விவேக் கிருஷ்ணா சாரும் சாந்தினி மேமும் பண்ணியிருப்பாங்க. அது நாங்கள் ப்ராப்பராக அழகா செட்ல ஷூட் பண்ணோம். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸ் படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கும் முக்கியமா பாகிராஜ் சார் அண்ட் ரவி சார் 2 பேரும் நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்க 2 பேரும் எங்களை பிளஸ் பண்ண வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னன்னா இந்த படத்துல ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது அருண் பாரதி பிரதர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் நிறைய படம் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு நண்பர் மகேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் இப்ப நம்மளோட இல்ல. அவர் ஆக்சுவலி நாங்க பாட்டு ரெக்கார்ட் பண்றது ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சவொடனே ஆக்சுவலி ஒரு சூழ்நிலையை தவறிட்டார் அவரு. அவருக்கு நான் இந்த நேரத்துல ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அவர் எனக்கு நான் 2014 சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைம்ல நான் ஒரு இடங்கள்ல இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல அவர் எனக்கு பழக்கப்பட்ட ஒரு நண்பர். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் அவர் என்ன என்கரேஜ் பண்ணுவாரு. லைக் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ன்ற மோட்டிவ்ல அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணதே கிடையாது. பட் இந்த படத்தை பண்ணும்போது இது பைலட் பிலிமா இருக்கும்போது லைக் ஏன்னா இப்ப நானே ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது ஐ ஹேவ் ஒரு லெவல் ஆஃப் டெரிட்டரி தான் எனக்கு அந்த இது இருக்கும் நம்மளுடைய கால் எடுக்கிறதுக்கு. இப்போ என்ன புதுசா போடுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்கமிங் லிரிசிஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் லிரிசிஸ்ட் தான் அந்த டீம் இது பண்ணுவாங்க. பட் தம்பிதுரை சார் ஹி கேவ் மீ த ஃப்ரீடம். நீங்க பண்ணுங்க சார், உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இப்போ மகேஷ் பாலகிருஷ்ணன் பிரதருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாங் கொடுத்தேன். அந்த சாங் நல்லா அவர் எழுதுனதும் இன்னொரு சாங்கும் சித்ராமோட சாங்கும் அவர் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு பண்ணா. அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஸ்டுடியோல உட்கார்ந்து எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டை. உண்மையாவே சொல்ல போனா ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டிபேட் பிலிம். அவர் பண்ணதுனால அவர் எஃபர்ட் போட்டு பண்ணாரு. பட் அந்த ரெக்கார்டிங்காக அவர் டெய்லி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பாரு எப்ப சித்ராமா ரெக்கார்டிங், பிகாஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அப்ப அவங்க அமெரிக்கா US டூர்ல இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அந்த ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு சூழ்நிலையில தவறிட்டாரு. அவருக்கு நான் அந்த நேரத்துல என்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் அவருக்கு நான் இந்த மேடை அவர் இருக்க வேண்டிய மேடை, அவர் இல்லாதது நான் ஒரு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். பட் அவருடைய சாங் அவர் அவர் சாங் மூலமா அவர் கண்டிப்பா உயிர் வாழ்வார்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. முதல்ல நான் என்னுடைய பச்சையப்பன் கல்லூரிக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட கல்லூரி தான். இதை ஏன் நான் இங்க சொல்றேன்னா என்னோட கோபி என்ன நிறைய டைரக்டர்ஸ் அங்க இருந்து தான் வந்தாங்க. ஸோ அதனால என் காலேஜுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசிக்கா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நான். ஸோ இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்ல எனக்கு சாரோட பிளேலாம் நிறைய பார்த்துருக்கேன். இவரது சோமு சார் எல்லாரும் பார்த்துருக்கேன். நான் கோபியின கூட இருந்தபோது நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமா பாக்கியராஜ் சார், நான் விழா படம் பண்ணும்போது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு சார் தான் வந்திருந்தாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வீட்டு பக்கத்துல தான் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் சார் விராட் கோலியோட ஆடு கிடைச்சது. ஸோ எனக்கும் அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரு ஸ்டேஜில் நின்று பேசும்போது நம்மளுக்கு பெருமையா இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, டிராமா. ஸோ இது பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நானும் மிஸ்டர் மதன் கோபால் அவர்களும் இந்த படத்துல ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ஒரு பார்ட் 1 பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்து இது பண்ணுங்க. ஸோ புதுசா வர ப்ரொடியூசருக்கு நீங்க தான் அவங்களுடைய சப்போர்ட் கொடுத்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்துக்காகவுமே முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிதுரை சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நானும் இப்ப பேசினார்ல ஸ்மைல் செல்வா, அவருமே ஒரு தனி டிராவல் இருக்கும். படம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்போம், எங்க ஓடுறேன்னு தெரியாது, எல்லா இடத்துலயும் ஓடுவோம். ரோடா இருந்தாலும் சரி, அது காரா இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கும், ஓடி ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்க சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. March 21 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல எதுலெல்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். என்னை இன்ட்ரோ பண்ண ராகவன் அவர் தான் தம்பிதுரை டைரக்டர் இன்ட்ரோ பண்ணி விட்டாப்புல. வெறும் 18 பேஜில் தான் இந்த கதை வந்தது. இங்கே என்கிட்ட ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு மியூசிக்கல் வீடியோ பண்ணலாமோன்னு தான் வந்தார். ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது ஒரு சாங் ஒன்று எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மியூசிக்கல் வீடியோ போச்சு. அந்த 18 பேஜில் வெறும் பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பைலட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இல்லை ஜி நான் ஒரு படமாக பண்ண போகிறேன் இதை
அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அன்னைக்கு வந்து ட்ராமாவாக நிற்குது இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ. படம் பாருங்கள், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 21st ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு மேடையில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா, சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க தான் ஹீரோஸ். ஒரு படம் நல்லா இருந்தா அதை கொண்டாடி உங்க எழுத்து மூலமா ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறவனை கூட கிளப்பி தியேட்டருக்கு கொண்டு வரக்கூடிய எழுத்து வந்து பவர்ஃபுல்லானது உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான், யூடியூப்ல வர ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் தான் ஹீரோஸ் அதுக்கு. அண்டு மேடையில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்ட் விஜயதாரணி மேம், அவங்கள நான் வந்து அரசியல் மெடல் தான் பார்த்துருக்கேன். சினிமா மெடல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் டு சினிமா மேம். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் இளமாறன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் என்னுடைய நண்பர் இளமாறன் இஸ் அ வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். அதாவது சினிமாவில் நேர்மையாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான ஒரு ஆள். எப்போவுமே வந்து தனக்கு என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இவர் வந்து எப்படின்னா முதல்ல அடுத்தவங்களுக்கு என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக தன்னுடைய இதை வந்து வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு சினிமாவுக்கு ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆள். இவர் இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், பல வெற்றிகள் அடையணும். இது வந்து அவருடைய முதல் படம். ரொம்ப ஸ்கிராட்ச்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் உட்காரலாம். ஸோ அண்ட் லைஃப்பில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல் தடவையாக அதில் இறங்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சினிமா வந்து கேட்க வேணாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ராமாவை தாண்டி அதை தாங்கி நின்று அதுலேருந்து பயந்து ஓடாமல் பின்வாங்காமல் நின்றுட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாறும், ஒரு வெற்றியாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராமாவை தாங்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் தான். ஸோ இந்த ட்ராமாவும் அந்த ஸ்வீட் ஜேர்னியை போய் அடையும், அந்த மெமரிஸை அடையும். இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரூமா பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ராதாரவி சாரும் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாடல்கள் வந்து என்னை மட்டும் திருப்திப்படுத்தாமல் ராதாரவி சார் அந்த காலகட்டத்தில் இருந்து வர்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரையும் அது திருப்திப்படுத்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த ட்ரெய்லர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை விட படத்தை வந்து ரிலீஸ் பண்ற இளமாறன் சார், அவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த படத்துல இருக்கிற அந்த படத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை விட இளமாறன் சார் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பழுத்த அனுபவம் உடைய ஒரு நபர். RS இன்ஃபோ என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்னியில் இபியா ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சோனி என்டர்டைன்மெண்ட்ல வந்து ஒரு 10 வருடத்துக்கு மேலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் ஒர்க் பண்ணி அந்த அனுபவத்தோட திரையுலகுக்கு வந்து தயாரிப்பாளராக ஒரு விநியோகஸ்தராக உள்ள வராரு. உள்ள வரும்போது அவருக்கு வந்து ஒரு படத்தை, நல்ல படத்தை, அதுவும் மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படத்தை தெரிவு செய்யறதுல வந்து ரொம்ப ஒரு அனுபவம் இருக்குன்றத நான் வந்து கண்கூடா பார்த்துருக்கேன். ஒரு படம் வந்து பார்த்துட்டு வெளியில வருவாரு, வந்துட்டு டக்குன்னு எனக்கு கால் பண்ணுவாரு, வெற்றி இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, அந்த படத்தை நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து தியேட்டர்ல கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை உள்ள கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு புது விஷயத்த வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல 24 ஹவர்ஸும் இயங்கிக்கிட்டே இருப்பார். ஒரு படம் வந்து வருதுன்னா அந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது, மக்கள் எவ்வளவு ரசிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா முதற்கொண்டு அவர் வச்சிருப்பாரு. ஸோ அவர் மேல எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மேடையில் இன்னொரு விஷயத்தை நான் ஒரு பதிவு பண்றேன். இளமரன் சார் இன்னொரு 5 வருடங்கள்ல தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து நிற்பார். இந்த ட்ரூமா படத்துடைய குருவுக்கு, அப்புறம் தம்பிதுரை, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதீப் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம்.
இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் பிளஸ் பண்றதோட ஒரு பெரிய பிளெஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸ், அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பத்தி பேசாம நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமா விவேக் கிருஷ்ணா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்துல யார் பக்கத்துல உட்காந்துருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்க்கு அவன் வருவான். அவ்வளவு வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் கிருஷ்ணா. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமா அமையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா March 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு. ஸோ அவர் ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வெர்சடைல், வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமா இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அந்த வகையில் எங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. March 21 ட்ராமா இஸ் ரிலீசிங் அண்ட் உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம், ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமால என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்துல பார்த்திருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளவு அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமா வந்து ஆல்பா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க, பார்த்தீங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்.
ஸோ இது மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்றது வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இங்க வந்துள்ள விஜயதாரணி மேடம், பாக்கியராஜ் சார், ராதாரவி சார், உங்களெல்லாம் நாங்க வந்து உங்களை அரசியல் களத்திலையும் சரி, சினிமா துறையிலையும் சார் அவங்களையும் சரி நாங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனா இந்த அனுபவம் உங்களுக்கு கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றிகள். எனக்கு இதோட முதல் மேடை. ஏதாச்சும் தவறுகளோ வார்த்தைகள் ஏதோ தப்புகள் தவறுகள் தான் மன்னிக்கவும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் பிரசன்னா அவங்க வந்து விஜய் சேதுபதி அவங்கள போய் மீட் பண்ண போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றதுக்காக. அப்போ அவர் ரொம்ப வில்லிங்கா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, பிரசன்னா அவங்களா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்பா, அவரு நான் என்ன எப்படி இருந்தனோ நீங்க எப்படி வளர்ந்தனோ அது போல வரப்போற ஒரு பர்சன் அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துனாங்க. நான் பக்கத்துல தான் இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் வந்து என்னுடைய கெரியர் வந்து ஒரு 16 இயர்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தது. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட், அப்புறம் யூடிவி, அப்புறம் சோனி பிக்சர்ஸ், அப்புறம் இப்போ வந்து ஜாப்ஸ் வந்து குவைட் பண்ணிட்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் ஒரு புது நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன், ஆல்ஃபா 3 என்டர்டைன்மெண்ட். ஸோ என் நிறுவனத்துடைய முதல் படம் டிராமா. நான் நிறைய படங்கள் பார்த்துருந்தேன். சரி, ஏன்னா நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருந்து வந்திருக்கேன், ஒரு நல்ல படமா ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்கள் பார்த்துருக்கப்போ டிராமான்ற ஒரு படமும் அதில் ஒரு படம், அந்த படம் அதில் சாங்ஸ் தான் என்ன ரொம்ப என்ன சொல்றது, இந்த சாங்ஸ் என்ன இவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சின்ன படம், ஆவரேஜ் தான் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வேல்யூலாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு மீறி ஒரு விஷயம் என்னன்னா சாங்ஸ். அந்த சாங்ஸ் நான் வந்து கார்ல போறப்ப கேட்டுட்டே இருக்கப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங் இந்த படத்துல இருக்கு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை நான் எடுக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஸோ இந்த படமும் ஸ்டோரியும் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லபடியான ஒரு படமா அது இருக்கும். மக்கள் மத்தியில வந்து கண்டிப்பா இதை கொண்டுட்டு போய் கண்டிப்பா சேர்ப்பேன் நான். கண்டிப்பா இந்த படத்துடைய சாங்ஸ் வாங்கின சரிகமா அவங்களுக்கு நன்றி. இந்த படத்துல நடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. மீடியா நண்பர்கள் அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லாமல் இதுவும் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம், ஸ்டேஜ்னாவே பயம். இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனாரு. ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதில் வில்லன் கேரக்டரை ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயத்துல பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாம ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாப்ல இருக்கிறேன், எம்ப்ளாயா, கார்பரேட் நிறுவனத்துல. ஒரு ஜாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லா ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லா ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவாரு. ஆனா என்னால அப்படி போக முடியல. இவர் பாட்டு எப்படி நம்ம கூட தான் இருக்கிற தம்பி, இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அது என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா எண்ணத்தை நம்ம அவர் தவற விடாம இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம், தம்பி நானும் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனா எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா இது ஓனா முயற்சி பண்ணிக்கிறாங்க.
ஆனா பாக்கியராஜ் சார் வந்து நான் டிவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல ஸ்டேஜ்ல பாக்குறேன். ஆனா ஒவ்வொரு காட்சியும் நல்லா சிறப்பா ஆனா அவருக்கு வந்து 3 முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காம பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டுல கொடுப்பேன். முந்தாடி முடிச்சு அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டுல நான் பண்ணி பார்ப்பேன் என் ஒய்ஃபு கிட்ட. அது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அதே மாதிரி ராதாரவி சார் வில்லன் கேரக்டர் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நானே என் ஒய்ஃபு கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. நீ உன் ஸ்டேஜ்ல பண்ணு, நீ அவன் ஸ்டேஜ்ல பண்ற அப்படிமே. ஆனா அவரு சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால என்னால என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான். மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம என் தம்பி கூட எல்லாரும் ஒர்க் பண்றதுக்கு இந்த மேடை மூலியமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாம நைட்டு பகலா உழைச்சிருக்கிறாங்க இந்த டீம். அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாம இது ஃபர்ஸ்ட் மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமா பார்த்த மேடை. சினிமா மேடை 1-2 பார்த்திருக்கேன். ஆனா இது ஒரு முதல் சினிமா மேடையா இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்துல 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா 10 வேலைக்கு மேல இதுல வேலை இருக்கு. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோம்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாரா இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலா இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரமாட்டிக்கா யாருக்கு ரொம்ப இருந்திருக்கும்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமா அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்ப நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன் முறையில நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்ப அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்றதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். சோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்துற ஒன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோட வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமால இருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்துல எங்க இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சு அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீக்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமால இருந்து ரிலீவ் ஆனா சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமா ப்ரிவியூல சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்க திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒரு பாடல் கூட சேட போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கி இருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலையில தாலையில பாட்டு 1, இன்னொன்னு ஒரு பார்வை
இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட். அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாப் சாங்ஸ் அதெல்லாம். சோ இது எல்லாமே பெரிய லெவல்ல இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுல இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்க தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமா படம் கொண்டு சேர்க்கப்படும். அதுல இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா, அது ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் நின்று இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர் ஆனா வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும் போது உங்களால என்ன செய்ய முடியும்னு முக்காவாசி பேர் கேட்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்களும் உங்க கூட இருக்கோம், நீங்க தைரியமா படம் எடுங்க, இதை வெற்றியா செய்து காமிப்போன்ட்டு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க. சோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன்ஸ நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட டிராமால இருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, டிராமால இருந்து வெளிவரது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரோடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன். அந்த அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவரா இருக்கலாம், ஆனா அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பன். அப்படி அவங்க குடும்பமே எங்க குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவரா இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாக்கு பல் மருத்துவரா இருந்தா அன்னைக்கு பெரிய ஜாம்பவான். பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படிதான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாவும் they are very great people and also மீடியா முன்னாடியே அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இத டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல நடக்க போற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வணக்கம் சார். நான் ஸ்கிரீன் பிளே ரைட்லாம் பண்ணல இந்த படத்துக்கு, ஐம் ஜஸ்ட் அ ரைட்டர். இவர் தான் எல்லாமே பண்ணினாரு. தம்பிதுரை சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்றதுல இருந்தே எனக்கு அவரை தெரியும், ராஜ் பிரதாப் மூலியமா எனக்கு தெரியும். ராஜ் பிரதாப் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலா ராஜ் பிரதாப்புக்கு எப்படி சொல்றது, ராஜ் பிரதாப்பும் தம்பிதுரையும் சேர்ந்துதான் இந்த காம்பினேஷன். இதுதான் வந்து இந்த ஒரு ஷார்ட் பிலிம் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர் பிலிம் ஆகுது அப்படின்னா அது ராஜ் பிரதாப் வந்து தம்பிதுரை சாருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தம்பிதுரை சார் வந்து ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணி ஒரு பெரிய இதே மாதிரிதான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணினாரு. அப்போ வந்து ஓப்பனாவே நாங்க நிறைய கமெண்ட் வந்து அவருக்கு நெகட்டிவா நிறைய சொன்னோம். இது நீங்க பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தப்போ ஒரு ஷார்ட் பிலிம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் தான் சொன்னோம். சார் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க ஸ்கிரீன் பிளே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல மேடம் நான் ஒரு ஷார்ட் பிலிமா தான் பண்றேன், இது ஒரு பைலட்டா பண்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா
இது ஃபீச்சர் ஃபிலிமா எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே கனவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ராஜ் பிரதாப்புக்கு வந்து இஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ராஜ் பிரதாப் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தா ஒரு சின்ன புல்ல வச்சு கூட நம்ம எவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் வேணாலும் பண்ணிட முடியும். பிகாஸ் ஓனா கம்போஸ் பண்ணி லைவ் மியூசிக் பண்ணி அப்படி ஒரு எஃபர்ட். ஏன்னா ராஜ் பிரதாப்போடைய growth வந்து நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், ஃப்ரம் த ஸ்கிராச். இப்போ அவர் சொந்தமா ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச். அப்போ அந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். இவருடைய பயணம் வந்து மோர் தென் 10 years ஆஃப் பயணம். எவ்வளவு அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க அம்மா அப்பா பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டார், நான் இங்க சொல்லல. ஏன்னா அவ்வளவு ஒரு வெல் டு டூ சைட்ல இருந்து வந்தவர். எந்த நாளும் எங்க அம்மா இவங்க எங்க அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவாரு, எங்கேயோ ஒரு ஸ்டூடியோல இருந்தாரு, ஒரு சாதாரணமா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஒவ்வொன்னா கிராஜுவலா முன்னேறி அந்த கான்பிடன்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளவு பெரிய ஒரு growth. அந்த காம்பினேஷன் தான் எங்க தம்பிதுரை சார்கிட்ட வந்து, சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சாரும் சும்மா சொல்ல முடியாது. இவரு வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் கேட்டுட்டே இருப்பா, இது ஓகேவா மேடம், இது ஓகேவா, ஓகே திட்டுங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அவர் கதை சொல்லி அவங்கள புரிய வச்சு கால் ஷீட் கிடைக்காம நிறைய இடங்கள்ல அவமானங்கள் பட்டாலும், இல்ல மேடம் இது வந்துரும், இது சூப்பரா வந்துரும், இது வந்துரும். இது ஒரு பெரிய பயணம். இவருடைய ஹெல்த் ஆகட்டும், அதாவது பார்ட் டைம்ல ஒரு படம் பண்றதுங்கிறது மிக பெரும் விஷயம். நம்ம பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு முழு டைம்ல படம் பண்ணாலே முடியாது. ஆனா இவர் வந்து அந்த 5 நாள் வேலைக்கு போயிட்டு, நான் கேட்பேன் எப்ப ஷூட் பண்றீங்கன்னா வீக்கெண்ட் ஷூட் பண்ண. அது எப்படி வீக்கெண்ட் ஷூட் பண்ண முடியும்னா அவ்வளோ அழகா அவ்வளோ கோர்வையா. ஸோ இது ஒரு டீம் எஃபர்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இதுல வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் இதுல கோஆபரேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், அவருடைய அந்த ஒரு கிராஃப், நான் பார்த்தேன் இந்த படத்தை, நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா, அந்த லைட்டிங், அந்த கிராஃப் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் எஃபர்ட் அப்படிங்கிறப்போ நம்ம தான் வந்து இதை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த பட்ஜெட், எப்படிதான் அந்த பட்ஜெட் அவர் மேனேஜ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அந்த நைட் ஷூட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருக்கு வந்து ஒரு ஸ்டடி தான். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்கல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து, இந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆபரேட் பண்ணி இதை பண்ணி ஒரு டெபியூ டிரெக்டரை வந்து இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் இவருக்காக வந்து அந்த உழைப்பை மதிச்சு வந்ததுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வரணும், இந்த டேலண்ட் வெளியே வரணும். இவ்வளோ கஷ்டத்துலயும் ஒருத்தர் இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அப்ப இவருக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்து இன்னும் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வந்தா இன்னும் எவ்வளவு பெரிய நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இந்த குழந்தை, இந்த டிராமா, இது இவருடைய குழந்தை, இந்த முதல் குழந்தை நல்லபடியாக இந்த பிறந்து நல்லபடியா இந்த படம் வெற்றியடையட்டும் நான் வாழ்த்துறேன். நன்றி. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், அற்புதமான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பானன் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. இங்க இல்ல, நார்த்ல இல்ல, இங்க ஆக்க மாட்டாங்க. இங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்க வந்து ஆக வேண்டும் என்று சொன்ன, எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது.
ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை வந்து என்ன, ஆனா என் படத்துல நீங்க நடிக்கணும்னு தான் வந்தாரு. இல்லப்பா வந்துட்டு நைஸா காசெட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு போலன்னா அது இருப்போமா இல்லையா? நான் அந்த இதுல தான் வந்தேன். ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியீட்டு விழா இதுக்கெல்லாம் போறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இதுன்னு ஏறத்தாழ ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம். இதில் இருக்கிற சிரமம் தெரியாம தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அமுத்திடுவான் அந்த போன்ல. நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு ஓடும். ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீதான் பார்க்கணும். இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை இந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓட போறதில்லை. அதனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கெல்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது கார்ல நான் அதுக்கு தான் சில பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம். எஸ் எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். கார்ல போடுற நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத. அவன் வந்து ராதாரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா. ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும். இது ஒரு டெம்பரரி லைன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது பெர்மனண்டா இருக்கும். இப்போ கூட எங்க அப்பா எம்ஆர் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க. நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன் இந்த வயசுல கூட நானே 71 வயசு ஆகுது எனக்கு. 51வது வருஷம் இது எனக்கு சினிமால. நான் வந்து வெறும் நடிக்கிறதுக்கு தான் லாயக்கு. இந்த என்னுடைய சகோதரர் கமலஹாசன் மாதிரிலாம் என்னால முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். லண்டன் போனா கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறது இல்லை. அங்க போய் அந்த ஏஐ போய் கத்திக்கிட்டு அது இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு அதை கத்துக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டா இருக்கிறவர் அவரை மாதிரிலாம் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்கு நிறைய. அதனால சொல்றேன். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்லா நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி. இல்லை சார், அவர் படத்துல போடலாம், லேட்டா வருவாரு, சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படத்துக்கு இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட், நல்லா நடிப்பாரு சார், அது ஒரு தொல்லை. இப்ப எப்படி இருக்கு பாரு இப்ப சினிமா, நல்லா நடிச்சா ஒரு தொல்லை ஆயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்ப இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர் ஒரு வருத்தம் இருக்கு. நம்ம இல்லாம போயிட்டு இந்த ஃப்ரேம்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிருக்காரு, எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்ல தம்பிதுரை. இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, வேற யாருக்குமே வராது. நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோ, நம்ம போட்டோவே போடலையேன்னு யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு தானே, கஷ்டப்பட்டோம் வரலையேன்னு. ஆனா இங்க தம்பிதுரை விட்டு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு. போனவன், வந்தவன், கொண்டவன், தடுக்கி விழுந்தவன், உட்கார்ந்தவன், எல்லாரும் போட்டோவும் போட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்க. இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டுறேன். அப்பதான் நாங்களும் மியூசிக் டைரக்டரை பார்க்கிறோம், இவங்களை பார்க்கிறோம், எடிட்டர்ஸ் பார்த்தா எல்லாரையும் பார்க்கறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து புதுசா பார்க்கறேன். என்ன பாரு, அவர் சொல்றாரு, நான் சினிமால தான் உழப்பிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினைச்சேன் நான் சொல்றாரு. நீ இப்ப வந்துட்டு இல்ல, நீயா வந்துருவ, இன்னும் பெருசா வருவ, சிறுசா ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிகேஷன் வேணும். நான் வந்து ரொம்ப வெங்கல பாத்திரக்குள்ள கிடக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனா கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிக்கணும்னா
சீரியஸ் ஆகிடுவேன். கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். நான் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்கு அது செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாக்கிட்டேருந்து திருடுறது, புரட்சி தலைவர்கிட்ட திருடுறது, எங்க அப்பாட்ட திருடுறது, ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்லை, அவங்க அளவுல இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்ல கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியா, நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது. ஆனா எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன். என்ன சொல்லுவாரு, தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டான் உங்களுக்கு வேற ஆளை போட்டு போயிடுவான். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ண. அப்புறம் பின்னாடி அது பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடச்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்பதான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாம்பா. ஏன் அது மட்டும் போட மாட்டேங்க? அவர் நல்லா ஆயிட்டாரு, நல்லா நடக்கிறாரு, போட. அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன், அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்ப போடுறாயா? இது இன்னும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கணும் என்னையா? இல்ல கிரச்சஸ் வச்சுட்டு, அது என்ன 2 வருஷம் ஆச்சு. இப்ப கிரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் அவங்கள சொல்றேன்னா, அதை நிறைய நாளாக வந்து சாகிற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது. என்னை கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோன்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே. சரியா நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி 1 மோரெல்லாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன். இப்ப பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாரவிசன். அதுக்குதானே சொல்றது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்ன விட்டுருவாங்களா? அதனால அது போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறோமே, கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாரவி பேசினால கொலை செய்வேன் சொல்லு வர்றான். எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். இப்போ ஒண்ணும் இல்லை, இதுதான் நம்ம பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலயே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்துருக்கேன் இவங்கள. ஆனா இப்ப சொன்னேன் நான், உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்ச பார்த்து வந்தேன், அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல் ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்போதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா, பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னுமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு, அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும், அதுக்காக சொல்றேன். இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை ட்ராமால விடாது. இந்த படம் ட்ராமால விடாது. எல்லாரும் ஹெல் அண்ட் ஹெல்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்ப கூட ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்துல உட்கார்ந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், வாய்ப்பா தான் போய் பார்த்துருவேன். ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிகைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு. அதான்டா எனக்கு தெரியல, சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆயிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கோம், நிம்மதியா இருக்கிறோம்.
அது தப்பு இல்லை. சொல்லும் போது கூட அவரு 7 பொம்பளை வச்சிருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சிருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்படா ஏன்டா தொல்லை பண்ற, விடுறா, என்ன விடு, நான் அப்படி இருக்கணும், இல்லை இல்லை நான் குவைட்டா இருக்கேன், விட்டுரு, விட மாட்டேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பா எழுதுவாங்க, அவர் நாங்க கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு, அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே, செய்தி நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்க, அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது, எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? அதுல பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிக்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே, கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டான். எவ்வளவு கொலை! இந்தியாவது அந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும். இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதுல நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதுங்க, நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து வளவளன்னு போகிறது. எதுக்கு இது? வளவளன்னு போனான்னா வளவளன்னு போனான், அவன் எடுத்தது அவ்வளவுதான். முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. நான் சொல்ற கதை தான். நான் எப்போ சொல்லுவேன், ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையே சார், நல்லா ஆக்ட் பண்ணல, நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்ததை பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்பதான் ஒரே காம்பவுண்ட்ல 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தது, போயிடுச்சு. நான் தெரியாதனமா கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்காக கேட்டேன். இல்லைன்னா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? வெல்லிங்டன் இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்றது தாலியாந்திரம், ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்றது தான் ஈஸியா இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிகேட்டட். இந்த தியேட்டர்ல இருந்து எப்ப இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கொண்டாந்துட்டோம். இப்படியேதான் நான் தான் பேப்பரை பாக்குறேன். பரட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடிச்சேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சுங்க. பிரமாதமா போகுதுண்ணே நம்ம படம், வெற்றிகரமான 3வது நாள் சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்ல போய் இப்ப வெற்றிகரமான 3வது நாள், 3வது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல நல்லதுதான். நமக்கு வந்து பக்கு பக்குன்னு இல்லாம 3வது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம், சக்சஸ் ஆயிடுச்சுடா படம், எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தயவு செய்து நீங்கள், நம்ம தமிழர்கள் கேட்கிறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை. பட் நல்லது செய்யறதுக்காக கேட்கிறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்ட புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்கிறேன், நான் நடிகனா இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன், பட் ஓடணும். ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் ஒண்ணு 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி, தயவுசெய்து நீங்க பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம் தான், ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே, அதனால எங்க குடும்பம் வாழ நீங்கெல்லாம் உதவி பண்ணணும். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலேயே போக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க பொழுது போக்குறது யாருன்னா எங்களை பார்த்துதான் பொழுது போகுது.
ஜாலியாக இருக்காங்க, ரசிக்கிறாங்க. டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே ஒழிய, அப்போ போய் கேட்டு பாருங்க, சார் இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் தான் சார் அந்த நடிகை, எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டோம் சினிமாக்காரனுக்கு. ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான், ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டுறாங்க. அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால சொல்றேன், தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்கள். அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய வந்த ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்ததுப்பா ட்ரைலர்னு சொல்ல கத்துட்டு முதல்ல இருக்கு. ஆனாலும் என்னது ஆனாலும் இல்ல, அது அது இந்த இடத்து ஃபுல் படத்தை பாருயா, பார்த்துட்டு சொல்லியா. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்கள். நான் தான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்துல இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தியேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தியேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தியேட்டரில் போய் பார்த்தா விசுவாசெல்லாம் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கைத்தட்டல் வந்தது, எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக சொல்றேன். புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார். அவர் எப்பயுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேற விஷயம். ஆனா புதுமையா எடுப்பார். இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ படத்தை போய் பார்த்தேன் தேட்டரில், நல்லா இருந்ததுப்பா. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதில் இந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதுவே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, உனக்கு இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க போல ஒரு பேர். எவ்வளவு தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது, டைட்டில் தமிழ்ல வைக்கணும். தமிழ்ல வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரியா? இப்போ தேங்க்யூன்னு சொல்றோம், இல்லை தமிழ்ல சொல்லுங்க நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியா வரும். இந்த ட்ராமா ஈஸியா வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிக்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வா பண்ணி டைரக்ட் பண்ணப்பான்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டம்னா இந்த கஷ்டம், பல கஷ்டத்தை சொல்லவில்லை. அதனால அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிராமா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டிராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராதாரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன் மாதிரி இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு படம் முன்னால பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்றது தான் ரொம்ப சிரமம், அதுக்கு தான் யோசிக்கணும்ட்டு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா தம்பிதுரை அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார், எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு முதல்ல கேட்குறாங்க, படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகங்க தான் நடிச்சிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீம்ல யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாப்புல, இந்த டோட்டல் டீம். அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு. என்னன்னா பின்னால பிரகாசமா வரப்போற ஒரு டீம் எனக்கு ஒண்ணு வந்து அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமா வந்து அப்ளிகேஷன் அது இது எதுவும் நிக்க மாட்டாப்ல. அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல. ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீம்ல அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதனால உட்காரி அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துல வந்து கீழே ஒரு லைன் எழுதியிருந்தாங்க, வந்தோடனே சாந்தினி கிட்ட கேட்டேன், பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி கேட்டேன். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷன்ங்கிறது ஒன்று இருக்கும், சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்தோடனே அதுதான் பார்த்தேன். என்னன்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். என்னன்னா இங்க எவ்வளவு பேர் இங்க உட்காந்துருக்காங்க, இங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க, நடிச்சவங்க வந்திருக்காங்க. இதை தாண்டி எவ்வளவு கேமரா இருக்குது பாருங்க, பத்திரிக்கையாளங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இது நம்மால் ஒருத்தனால தான் முடியும். நிக்கல் அவரு என்னோட ஸ்கூல்ல இருந்து வந்தாள் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் உண்மையிலே இவ்வளவு கிரௌடு நான் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு கிரௌட் நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல. அப்புறம் வந்தோடனே வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் வந்து இவ்வளவு கிரௌடுன்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல என்னன்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனா அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா இருக்கிறதுனால அவருக்கு அதிகமா உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலதான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழா நாயகன் சொன்னா டைரக்டர்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம். ராஜ் பிரதாப் இவளை பத்தி ரொம்ப சிறப்பா ஜீவிதான் ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு இது ஃப்ளவர் பொக்கே கொடுக்கல? ஏங்க நியாயமா அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும், கொடுங்க, நான் கொடுக்குறேன். என்னன்னா அந்த படத்தை பத்தி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இப்படி எல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்துருங்க. அதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எந்தெந்த விதத்துல வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது, அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க, அதுல அவரு ராஜ் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவர் இது எடுத்துட்டாரு. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்ல, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டீம்ல
வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது. ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசா இருந்தா கூட எல்லாருமே வந்து அவ்வளவு இன்வால்மெண்டோட நடிச்சிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க. ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போதும், அந்த ஒரு படத்துல வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 16 வயதுல எடுத்துட்டோம்னா அந்த டைம்ல வந்து எங்க டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம். அப்புறம் அதுல வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் பிகினிங்ல இருந்தவங்க தான். அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிரமாதமா வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது. ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு இந்த ட்ராமான்னா எனக்கு அதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு உண்மையிலேயே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா, என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் நினைச்சிருப்பாரு இவருக்கு இது கூடவா தெரியாம இருக்குன்னு. உண்மையிலேயே எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலன்னு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சென்று விட்டு தமிழ்ல என்னையா ஷாக்குன்னு சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, தமிழ்ல என்னையா போட்டிருக்கு அப்படின்னா, அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாம எதுவுமே கிடையாது. நான் அசிஸ்டண்ட்டுகளுக்கு கூட நான் சொல்றது என்னன்னா, கதை திங்க் பண்றதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ள உன்னை என்ன பாதிச்சது சின்ன வயசுல இருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண. நீ உன்னை பாதிச்ச விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையா கிடைக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்ப தம்பித்துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான். என்னன்னா ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் நாடகத்தில் நடிச்சிருக்கும் போது ஸ்கூல் டே டிராமாவில் எங்க மாஸ்டர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போ என் கூடவே வந்து இன்னொரு பையனும் நடிச்சிட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வாத்தியார் வந்து என்ன ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டே டிராமால எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார். அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க, ஆஃப் இயர்லி லீவு. இந்த 15 நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 நாள்ல வந்து எப்படியாவது ரிஹர்சல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஸ்கூல் டே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது என்ன தேடினாங்க. அப்ப அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயில் எங்க அம்மா மிட்வைஃபா ஒர்க் பண்ணிருந்தாங்க, அங்க போயிட்டேன் லீவுக்கு. அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது. அப்புறம் வீட்டில் வந்துட்டானா 2-3 தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பித்துறைங்கிற அந்த பையனை கொடுத்துட்டாங்க. அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன், என் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்தா ரிஹர்சல் வாத்தியார் சொல்றாரு, இன்னைக்கு நாளைக்கு ரிஹர்சல் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை. அந்த தம்பித்துறை கூட வர்ற மாதிரி ஒரு ரோடு. எனக்கு ஒரே அழுகழுகியா வருது. அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர்கிட்ட என்ன சார் நான் உனக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன்டா, நீ ஊருக்கு போயிட்ட, என்ன இதுன்னு கரெக்டான கான்டாக்ட் இல்லடா, வேற வழி இல்லை, ரிஹர்சல் பார்த்தே ஆகணும், டைம் வேற இல்லை, அதனாலதான் தம்பித்துறையை போட்டேன், எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி, இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறையை போட்டேன், நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேற என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னா நான் நாடகம் நடிக்கும் போது எல்லாம் ரிஹர்சல் பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் கூடவே ஏதாவது ஒன்று டைலாக் சைட்ல எல்லாம் ஏதாவது சொல்லுவேன். என்னை விட சீனியராக நடிப்பாங்க சில பேர். அவன் 10th ஸ்டூடெண்டா இருப்பான், 11th ஸ்டூடெண்டா இருப்பான். அவங்க நடிக்கும்போது நான் வந்து சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார், வயசான கேரக்டர். ஆமா, அவர் ஏதாவது துண்டு கிண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தோல்ல இப்படி துண்டெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அப்படி கழுத்து சுற்றி. ஸோ அடிக்கடி அந்த துண்டை அப்படி போட்டுக்கிற மாதிரி, கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அவன் சொல்கிறா கொஞ்சம் செய்ப்பா அப்படின்பாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபமாக இருக்கு. இவன் 8th ஸ்டாண்டர்டு, இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு.
ஸோ அந்த மாதிரி வாத்தியர்களுக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையிலே இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லுவேன். வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது. அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்து ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு நேற்று ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது, எல்லாருமே வந்தால் கலெக்டர் வந்திருந்தாரு. கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேல வந்து ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேயும் அந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் கிளாப்ஸு. தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை வாங்குறேன் 1500 பசங்களுக்கு முன்னால. எனக்கு மட்டும் கண்ணு கூட அழுகழுகியா வருது. என்ன சொல்றது இல்லை, என்னோட ஃபீலிங் வந்து அங்கேயே அழுதுட்டேன். அப்புறம் வாத்தியார் வந்து அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு, இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும், அதுக்கு டைம் இருக்கும், அவனும் நல்லா தான் பண்ணான், அதனால பிடிச்சி. இல்லை சார் நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன், எனக்கு அதனால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அந்த ட்ராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் பூரா அதுலேயே இருந்தது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா எனக்கு சினிமா விட்டா வேற ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வரும், இதை விட்டா நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது, பாக்யராஜிட்ட கொஞ்சம் பேசுறேன், நான் தம்பித்துறை பேசுகிறேன் அப்படி. அடே தம்பித்துறை எப்படி இருக்க என்ன அப்படின்னா, அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன். இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு. சரி நானும் உன்னை பார்த்து ஒரு காலத்தில் பொறாமப்பட்டேன். இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அதை விட்டா வேற ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்து இது பண்ணிட்டான். ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள், அவங்க சண்முகமணி மாஸ்டர், சோமசுந்தரம் மாஸ்டர், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சுட்டு இருக்கிறேன்னே அடிக்கடி. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் அந்த ட்ராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க. ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு ஒன்றுமே எனக்கு டக்குன்னு என்னோட ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டண்ட் கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும் போது அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதிச்ச விஷயங்கள் என்னன்னு பாருங்க. இப்போ சினிமாவே எடுத்துட்டீங்கன்னா ஏதேதோ ஒரு பல களங்கள் இருக்குது இல்லையா, அதுல வந்து இது என்ன சேனல் என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது, அந்த படம் இருக்கு, இந்த படம் அப்படிப்பான். ஆனா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறது, என்னைக்கும் எவர் கிரீனான ஒன்று இருக்கிறது, லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. அப்படின்னு என்ன அந்த பாதிப்பு எல்லா ஊர்லயும் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி, இந்த கவிதை எழுதுறவனும் பாரு, முதல்ல வந்து அவன் லவ் பண்றானே இல்லையா, லவ்வை பத்தி உடனே பாட்டு எழுதிடுவான். அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னல்ல படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி இது இன்னைக்கு இந்த படத்துல வந்து இவர் அப்படி இல்லை, இது வந்து வேற மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாந்தினி வர்றாங்க, இன்னொரு ஹீரோ ஹீரோயின், இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லாரும் பண்ற மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அதே ஏன்னா யூஸ்வலா லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதுல என்ன புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமா இருந்தது.
அதனால மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்கபலமா வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவிதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல. இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணோம், இல்லை போயிட்டாரு. நடிச்ச ஒரு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதை அதுதான் சொன்னேன், அதுதான் நடிச்சுக்கிட்டேன், இத்தனை பேர் இருக்கான்னு. ஸோ எவ்வளவு நாளா வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் அவரை கூப்பிட்டு நிக்க வச்சிருந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க இவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் நல்ல வெற்றி அடையும். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வருவாரு. அதே மாதிரி வந்து இப்ப பாட்டை பத்தி சொல்லும் போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பத்தி. ஸோ அவங்க அந்த பாட்டை பத்தி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுல இருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளவு லைக்னஸா இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில். ஏன்னா ஏற்கனவே அவர் 1-2 பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசா பேசப்படுற அளவு வரல. ஆனால் இந்த படத்தின் மூலமா இந்த படத்தின் மூலமா வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது. அவர் இண்டஸ்ட்ரியில பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வர போறாருன்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவருக்கு உதவியா இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.